ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோட கரை இறங்கட்டும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீ பொறுப்பெடுத்துக் கொண்டே வீராக உம்மால் கொடுத்த காரியம் ஒன்றுமில்லப்பா. உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் ஆகும். என் தேவாதி தேவனுடைய கரை இறங்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு நாமத்தொண்டே மகிமைப்படுத்துவீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா ஸ்வேதா, மைக்ல ஜெபம் பண்ணு. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே அப்பா, இந்த நாளுக்காக நீர் கொடுத்த இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, உங்க சமூகத்துல நாங்க ஆண்டவரே துதிக்க, ஆராதிக்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்க என்ன தடையா இருக்கோ, எங்களுக்குள்ள என்ன தடையா இருக்கோ ராஜா, இந்த தடைகளை உடைத்து போடுங்க அப்பா. ஆண்டவரே தகப்பனே, பிள்ளைகளுக்கு இருக்கிற பாரம் அப்பா, பலகீனம், சோர்வு அப்பா, எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போடுங்க அப்பா. ஆண்டவரே, உங்க பரிசுத்த ஆலயத்திற்கு கூடி வருவதற்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தடை வரக்கூடாதப்பா. எல்லா தடைகளை உடைத்து போடுங்கப்பா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்க உடைக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு இப்பொழுது தகப்பனே இயேசப்பா, பலகீனத்தோடு கூட இருக்கிற மொழிக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது மகளை நீங்க சுத்திகரிங்க. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையில பலகீனத்தை பலன் பூரணமா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே அப்பா, உண்மையை நாடி தேடி வந்திருக்கிற மகள் அல்லவா, ஒரு விஷயம் நீங்க மனம் இறங்கி இப்பொழுது இந்த நிமிஷத்துல ஒரு விடுதலை தாங்க இயேசுவின் நாமத்தில். ஒப்பு கொடுக்கிறோம். தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள்கிட்ட நீங்க பேசுங்க, இடைபடுங்க ராஜா. அப்ப ஒவ்வொருத்தையும் நீங்க அழைத்து வாங்கப்பா. தடைகள் இல்லாதபடி வாகனத்துல வந்தாலும், பஸ்ல வந்தாலும், நடந்து வந்தாலும் என் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. போக்கையிலும் ஆசீர்வதிப்பார், வருகையிலும் ஆசீர்வதிப்பார் சொல்லி இருக்கிறீங்க. அப்படியாக பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஜெபம் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவ கரம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. அப்பா, ஸ்தோத்திர பலிகளும், பாடல் வேளையும், ஆராதனை பகுதியும் ஆண்டவரே, தேவ செய்தியும், சாட்சி பகுதியும், காணிக்கை பகுதியும், முடிவு ஜெபத்தையும் தேவன் தாமே பொறுப்பெடுங்க இயேசுவின் நாமத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வாங்க, தடை இல்லாதபடிக்கு அழைத்து வாங்க, குறித்த நேரத்திற்கு அழைத்து வாங்க. பயத்துடன் நடுக்கத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ள என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு அப்படியாக செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Praise the Lord Jesus. Amen. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபை கேட்காய். Amen. நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்திருக்கிறார். அதை எண்ணி நாம் Amen. Praise the Lord. So, கர்த்தரை நாம் துதிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை, அவமானங்கள் என்னதான் வந்தாலும் சரி, கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென். 4வது பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்ற பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபை கேட்காய். என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாம், யோர்தான் புரண்டு வரும் போ ஏனற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போ ஏனற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார்,
அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசர்க்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபையெல்லாம் இன்று தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்று தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபையெல்லாம் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்போதும் துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அமேன் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தாம் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர் சமாதானம் தருகின்றீர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர் யெகோவா ஷாலோம் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி என்னாலும் வெற்றி தருவி யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி யெகோவா நிசியே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே சுகம் தரும் தெய்வமே யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ரஃபா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான் அமேன் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி என்னாலும் வெற்றி தருவி யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி யெகோவா நிசியே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான்
எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு என்ன எப்பப்ப டைம் கிடைக்குதோ அல்லேலூயா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணுமா. அல்லேலூயா. அவருடைய அன்பு என்றும் பெருசுங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் பெருசு. ஆமென். ஏனென்றா நம்ம ஆண்டவரை மறந்துடுவோம். நம்ம நிறைய பேருக்கு டாட்டா காமிச்சிடுவோம், ஆனா ஆண்டவருக்கு டாட்டா காட்ட முடியாது. நீங்க மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லுகிற தேவன் என்றால் அது சர்வ வல்லமையுள்ள தேவன். மறவாமல் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் இன்றைக்கு நம்மை மறக்காத ஒரு தேவன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த பூமியில எத்தனையோ பேர் நம்ம மறந்துட்டாங்க, ஆனா கர்த்தர் நம்மள என்ன செய்யலையா? மறக்கல. அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்லுவேன் என்ற பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மனதா நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவு பகலு என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவு பகலு என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவு பகலு என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவு பகலு என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கையில் வச்சு சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால்
சுகமான என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவு பகலு என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவு பகலு என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, கல்லாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, கல்லாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே எழுந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த பூமியில நிறைய பேரு அன்பு செலுத்துறன்னு சொல்லி ஏமாத்தி தான் விட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக நபர்கள் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்காங்க. உண்மையான அன்பு கிடைக்கல, உண்மையான அன்பு இல்லை இந்த பூமியில. அன்பு எல்லாம் ஏதோ ஒன்று சார்ந்துதான் இருக்கிறது. உண்மையான அன்பு இந்த பூமியில சுத்தமாவே கிடையாது. ஏதாவது கொடுத்தா அந்த அன்பு இருக்கும், கொடுக்கலன்னா அந்த அன்பு வம்பா போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்களில அன்பு எப்படியா போயிருக்கு? வம்பா போயிருக்கான். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக, உனக்காக, எனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுத்திருக்கிறோம்? ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம நன்மையான செய்யல. அல்லேலூயா. ஆனா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பினார். எதுக்கு தெரியுமா? நம்ம மீட்டெடுக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக தன்னுடைய குமாரனை நொறுக்க சித்தமுள்ளவராயிருந்தார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆமென். ஆகவே அன்புக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னையால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவானே என் தேவனே, தகப்பனே தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி
பார்க்கின்றே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தே கழுவினி குற்றம் நீங்கே. பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தே கழுவினி குற்றம் நீங்கே. பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. தேவனுடைய மகிமை கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு சிலுவையில கல்வாரி சிலுவையில பலியாகி ஹல்லேலூயா உன்னை மீட்கும்படியாக பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, மரண கட்டிலிருந்து விடுதலை. தேவ ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று பாடிக்கிறோமே. என் தேவ ஆவியானுடைய மகிமை கர்த்தருடைய மகிமை இப்பொழுது தேவ மகிமை ரகபலதா ஓ ரகபலதகா ஷகபலதரகபலதரோ ரிகபலதகபலதரா. தேவ மகிமை 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 உங்க மகிமை இயேசுவே. உங்க அபிஷேகத்தின் வல்லமை உங்க அபிஷேகத்தின் வல்லமை. ஓ பரிசுத்தாவின் அபிஷேகம். ஓ தேவ மகிமை தேவ மகிமை. ஓ ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை புதிய அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாத்திரத்தை நிரப்புகிறார். நம்முடைய பாத்திரத்தை நிரப்புகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபபபபபபா ஓ ரகடதகபலதா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் உனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் வல்லமையை புதுப்பிக்கிறாரு. ஒரு தேவ வல்லமை உனக்குள்ள இறங்குகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, ஹல்லேலூயா, ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமையாலே கர்த்தர் நிரப்புகிறாரு. உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிறாரு. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு போனாயோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை சத்துருக்கு முன்பாக உன் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறா. உன் தலையை நிமிர செய்கிறா. உன் பாத்திரம் நிரம்பி 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 வழிந்து கொண்டே இருக்கிறது. ரகடதகபலதகபா ஓ ரகபபபப ரகபலதகபலதோ ரகபலதரா. வாயை விரிவாய்ச்சற கர்த்தர் நிரப்புகிறார். வாயை விரிவாய்ச்சற கர்த்தர் நிரப்புகிறார். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. ஓ ரகபதகபலதோ ஓ ரகடதகபலதுரபலனா ஓ ரகடதந்தரடலபோ ஷந்தரடலபா ஓ ரிகபலதரடலபா ஷந்தரடலபோ. ஓ ஹல்லேலூயா. ஓ
ரகடதகபலதகபலதுருடுலு. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. ரகடதகபலதரடலபா. ஆமென். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகின்றீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகின்றீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை வறண்டு வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியோ. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாத என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. அநேக நபர்கள் உங்களை உடைத்து போட்டிருக்கலாம். சில பேருடைய வார்த்தைகள் உங்க உள்ளங்களை உடைச்சிருக்கலாம். நீங்க நொறுக்கப்பட்டு போயிருக்கலாம்.
பயன்படுத்திக்கலாம். அந்த சமூகத்துல உடைந்த பாத்திரமா நீங்க வந்திருக்கிறீங்க. உடைந்து போன பாத்திரத்தை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு தேவ ஜனங்களே, உடைந்து போய் இந்த ஆராதனை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க. கர்த்தர் சொல்றார், உடைந்து போன உன்னை உருவாக்குகிறேன். ஏனென்றால் நான் உருவாக்கின கர்த்தர் மீண்டும் நீ என்னுடைய கரத்துல வரும் பொழுது உன்னை உடைக்கப்பட்ட இந்த பாத்திரத்தை உன்னை உருவாக்கி சிதறி போகாமல் வாழ்க்கையை சீர்படுத்தி நீ எழுந்து போன மகிமையை திரும்பி அவனுக்கு கொடுத்து ஒரு புதிய மனுஷனாக உன்னை உருவாக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. நன்றி ராஜா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறப்பா, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, thank you Jesus. Hallelujah. 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 என் அன்பு தேவ ஜனங்களே, ஒரு ஊர்ல ஜீசஸ் உனக்கு வாட்ஸ்அப் உனக்கு அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். அசாம் பக்கத்துல மேகாலயா என்ற ஒரு கிராமம் காட்டு பகுதி இருந்துச்சு. அந்த காட்டு பகுதியில ஒரு மிஷனரிமார் குழுவாக வந்திருந்தார்கள். இங்கிலாந்து தேசத்திலே எழுப்புதல் ஜெபித்த பொழுது எழுப்புதல் வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் என்று சொல்லி வைராக்கியமாக ஒரு கூட்டத்தார் போனாங்க. அப்ப அங்க கூட்டத்தார் போகும் பொழுது ஒரு மிஷனரிமார் அந்த காட்டுவாசிகள் மத்தியில போய் ஊழியம் செய்தார். ஓபன் ஆயிடுச்சா? அம்சிட்னே வந்துருச்சா? விசுவாச்சா? ஆமா, காய்ச்சல் இருந்தானே, இன்னும் வரலையா? நெட் ஆன்ல இருக்கா? ஜீசஸ். ஹல்லேலூயா. Glory to God, Jesus. இப்ப பாருங்க. ஆமென். அந்த காட்டுவாசிகள் மத்தியில போயிட்டு சுவிசேஷ ஊழியத்தை ஒரு செம்மனை செய்து முடித்தார். அதுல ஒரு குடும்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். மேகாலயா என்ற இடத்துல அந்த ஒரு காட்டுவாசி குடும்பம் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த காட்டுவாசி குடும்பத்துடைய பேர் நோக் செங். அப்ப
அந்த குடும்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாய் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த நேம் இருக்கும் பாருங்க, நோக்செங், மேகாலயா. அப்ப அந்த தம்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தார். எப்பொழுதும் பாருங்க, நோக்செங் கைகளை உயர்த்தி ஜெபிப்பாரு. பேர் போட்டிருப்பாங்க நோக்செங். மேகாலயா நோக்செங் போட்டிருக்கோம். இன்னும் டவுன்லோட் ஆகல. எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுங்க. சில டவுன்லோட் ஆகாம இருக்கு. நோக்செங் அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தாங்க. இப்ப அந்த காட்டுவாசி கும்பல் மத்தியில ஒரு தலைவன் இருந்தான். நீ எப்படி நாம வணங்குற இந்த அக்னி கடவுளை நீ வணங்காம யாரோ ஒருவர் வந்து அறிவித்தாரு, அவரை நீ வணங்குற, நம்ம கடவுளை நீ வணங்கல, தெய்வ குற்றமாயிடும் என்று சொல்லி நீ திரும்பிய என்ன செய்யணும், நம்ம அக்னி கடவுளை நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. அப்ப அவர் சொல்லிட்டாரு, இயேசுவின் பின்னே போக துணிந்தே பின்னோக்கி நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என்றைக்கு இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேனோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய மாட்டேன், பின்னோக்க மாட்டேன். மற்ற இமேஜ் போடுங்க. அதுல 2 பிள்ளைங்க அவருக்கு இருக்கு, ஒரு மனைவி. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ இப்போ இங்க இருக்கு பாருங்க, ஃபேமிலியோட இருப்பாங்க. நீ 2 பிள்ளைங்க இயேசு கிறிஸ்துவை நீ மறுதலிக்கலனா இந்த 2 பிள்ளைங்களை என்ன செஞ்சிருவேன், கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என் பிள்ளைங்களை கொன்று போட்டாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன், ஃபேமிலியோட இருப்பாங்க பாருங்க, ஸ்டில் என் பிள்ளைங்களை கொண்டு போட்டாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன், நிப்பாங்க. இன்னும் போங்க, 2 பிள்ளைங்களை கொண்டுடுவேன், உன் மனைவியை கொண்டுடுவேன், குடும்பத்தை இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. பேக் வாங்க. அப்ப அவர் மறுதலிக்க மாட்டாரு. என்னதான் துன்பம் வந்தாலும் சரி நான் இயேசுக்காக வைராக்கியமா இருப்பேன் என்று சொல்லி அவரு ஒப்பு கொடுத்தார். அவருடைய கண் எதிர்க்கவே 2 பிள்ளைங்களை கொன்று போட்டான். நீ மறுதலிக்கிறாயா என்று சொல்லி கடைசியாக அவருடைய மனைவி தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ நீ மறுதலிக்கலனா உன் மனைவியை கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக கோபமாக அவரை பார்த்து வார்னிங் கொடுக்கிறாரு. முடியாது, நான் யாருக்காகவும் இயேசு என்ன செய்ய மாட்டேன், நான் மறுதலிக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் கண் எதிர்க்கவே அவருடைய மனைவியை துடிதுடிக்க சாகடிச்சிடுறாங்க. இப்ப கடைசியா நீ மட்டும் தான் இருக்கிற, நீ இப்போ மறுதலிக்கல அப்படின்னா உன்னை கொன்னுடுவேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விலக பண்ணுகிறார். அவர் எப்ப நம்ம நேசிக்கிறார் தெரியுமா, நம்ம பாவியா இருக்கும்போது அவர் நேசிக்கிறாராம். நீ பாவியா இருக்கும்போது யாரும் நேசிப்பாங்களா? நீ பெரிய விவிஐபியா தான் நேசிப்பாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம், ஒரு ஆக்டர் சிஎம் ஆயிட்டாங்க, ஒரு கூட்டம் அவரை போய் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, கட்சியில சேர்த்து கொண்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நீ பாவி என்று தெரிந்து
உன்னை நேசித்து உனக்காக எனக்காக இந்த பூமியில அவர் மரித்தார். இன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் நம்மேல் வைத்து அன்பு பெருசல்லவா? கடைசியாக அவர் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவர் கொல்ல போறாங்க. அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். அந்த பிரேயர் பண்ற ஸ்டில்ல காட்டுங்க. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் கேக்குறாங்க, இப்ப கூட நீ மறுதலிக்கிறனா உன் நிலைமை மோசமாயிடும் என்று சொல்றாரு. அப்ப எல்லாருக்கும் முன்பதாக முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாரு. அங்கு ஒரு சிலுவை காட்சி, சிலுவை காட்சி தெரிகிறது, பிரகாசமாக தெரிகிறது. அப்ப எல்லாருக்கும் முன்பதாக ஒரு பாடல் பாடுகிறாரு. பிள்ளைகள் மரிச்சு போயிட்டாங்க, சாகடிச்சுட்டாங்க, மனைவியை சாகடிச்சுட்டாங்க, இப்ப தன் ஜீவன் தான். அப்ப இயேசுவின் பின்னே போக துணிந்தே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பேக் வாங்க. இப்ப ஒரு காட்சி, சிலுவை காட்சி ஒரு தெரிஞ்சது இல்லையா? பேக் பேக் நோ நோ நோ. அப்படியே ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது அப்ப இயேசுவின் பின்னே போக துணிந்தே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் சொல்ற. அந்த பூமியில உனக்கு என்ன வேணும் எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன். அது சொல்ல, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கஷ்டமென் இன்பம், நஷ்டமென் லாபம், கஷ்டமென் இன்பம், நஷ்டமென் லாபம், கஷ்டமென் இன்பம், நஷ்டமென் லாபம், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அப்படியே பாடிட்டு இருக்கும் பொழுது அவளுடைய தலையை வெட்டி சாகடிச்சாங்க. ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாக அவர் அப்படியே மரித்து போனார். இதை பார்த்த தலைவர், அந்த கூட்டத்தார், என்ன ஒரு பக்தி வைராக்கியம்! அவன் நேசித்த கடவுள் இவன் மேல் அன்பு நிமித்தமாக, இவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நிமித்தமாக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அந்த தலைவரும் அந்த கூட்டத்தாரும் இயேசுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து, இயேசுவே நீர் ஆண்டவர், இயேசுவே நீர் ஆண்டவர், இயேசுவே நீர் ஆண்டவர். நான் மாத்திரமல்ல, எங்க குடும்பம், எங்க வட்டாரம், எங்க காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும், எங்க சமுதாயம் முழுவதும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி முழங்கால் படிட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அந்த கிராமங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. நேசரின் சீத்து செய்வதின் வாஞ்சை, நேசரின் சீத்து செய்வதின்
நேசரின் சித்தம் செய்வதென் வாஞ்சை. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இந்த பாடலாம் எப்போ பாடுறது வழக்கம். நீ ஞானஸ்தானம் எடுத்துக்க ஒப்பு கொடுத்தா எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்த? இன்னைக்கு ரத்த சாட்சியாய் மரித்தார். என்னதான் என் வாழ்க்கையில என் பிள்ளைகளை இழந்தாலும் மனைவியை இழந்தாலும் தன் ஜீவனே போனாலும் இயேசுவுக்கு பின்னால சென்ற நான் இனி திரும்ப பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தாயே. இன்றைக்கு அன்றைக்கு எடுத்த வைராக்கியம் இன்னைக்கும் வாழ்க்கையில இல்ல. இன்னும் எத்தனை காலம் நீ குந்தி குந்தி நடப்பாய்? எத்தனை காலம் உன் வாழ்க்கையை உலக மாம்ச பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இருப்பாய்? உன் வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்புக்கொடு. பின்னிட்டு பார்க்காதே. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்த நிமித்தமாக உப்புத்தூணாக மாறிவிட்டார்கள் அல்லவா? என் அன்பு தேவ ஜனமே, பின்னிட்டு பார்க்காதே. இன்னைக்கு நம்ம சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரு, வீடு, பங்களா, ஏசி என்று பல தரப்பட்ட வசதிகளோடு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம், சுகபோக வாழ்க்கை. ஆனா அந்த காட்டு வாசி பகுதியிலே எந்த விதமான சுகபோக வாழ்க்கை இல்லாம இயேசுவுக்காக தன் குடும்பத்தையும் தன் ஜீவனை விட்டு இன்றைக்கு அந்த காட்டுவாசி 100க்கு மேற்பட்ட நபர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாய் இரத்த சாட்சியாய் மரித்தார். இன்றைக்கு உன் நிமித்தமாக உன்னை பார்க்கும்போது உங்களை இயேசுவை பார்க்கிறாங்களா? நீ இயேசுவை தரித்திருக்கிறாயா? உன் பேச்சு, உன் நடக்க, உன் எண்ணம், உன் செயல் இயேசு தெரிகிறாரா? செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ ஜனமே, உன்னில் இயேசுவை காண வேண்டும். உன்னுடைய பேர், புகழ், பெருமை அல்ல, உன் அழகு அல்ல, அது மாயை. உன் படிப்பு அல்ல, உன் பணம் அல்ல, உன் வசதி அல்ல. இவையெல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். நீ காண்கிற உலகம் சீட்டு கட்டு போல அழிந்துவிடும். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தேசத்துல பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1300க்கு மேல பிணங்கள் எடுத்திருக்கிறாங்க. குவியல் குவியல் குவியலாக பல ஆயிரக்கணக்கான மக்கள்கள் காணோம். ஒரு நொடி பொழுது எல்லாம் சாம்பலாகி விட்டது. என் தேவஜனமே, மனம் திரும்புங்கள். ஒரு நாள் இந்த வானம் பூமி அழியும். இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை மன்னிக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள் போக்குவதற்கு தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அல்லவா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாய். ஆனால் இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ்வேன், நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன்பா. நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கணும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ்வேன். இயேசப்பா, என்னை வாங்க, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. கேட்போமா? பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு பலன் தாங்க, சாட்சியாய் வாழ எனக்கு பலன் தாங்க, உம்முடைய சுவிசேஷ பணியை செய்வதற்கு எனக்கு பலன் தருவீராக. ஒப்புவிக்கிறப்பா, என்னை ஒப்புவிக்கிறப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்துண்டே மகிமைப்படுத்துகிறாச்சா. இம்மட்டுமாய் காத்த தேவன் ஷகபலதகம் ஓ ரிகபல திரடகபலம் துரிபி
மட்டுமாய் இடைப்பட்ட தேவன் இனிமேல் இடைப்படுவீரார். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.